அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவு. அதாவது நீங்கள் எதிர்பாராத விதமாக பணம் உங்களை தேடி வர்றதுக்கு 3 விதமான சுவிட்ச் வேர்டு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம சேனல்லே நிறைய பேர் பயன்படுத்தி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுது, உடனடியாக பணம் தேவைப்படுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக இந்த 3 வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே சின்ன சின்ன அமௌண்ட் உடனே கிடைச்சிடும். அதே போல் பெரிய அமௌண்ட்டும், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்க இந்த பணம் உடனடியாக எனக்கு தேவைப்படுது அப்படின்னீங்கன்னா அந்த பணமும் கிடைக்கும். ஒரு நாளில் 2 நாளில் கிடைக்கும். சில பேருக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் 10 நிமிஷத்துக்குள்ளேயே கிடைச்சிடும். அந்த அளவுக்கு அற்புத பலனை உடனடியாக கொடுக்கக்கூடிய சுவிட்ச் வேர்டு. அதாவது சுவிட்ச் போட்டால் லைட்டு எப்படி உடனே எரியுதோ அதே போல் இதை சொல்ல தொடங்கின உடனே உங்களுக்கு இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உடனடியாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான வார்த்தை. அது என்ன வார்த்தை, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நம்ம சேனலில் வியாழக்கிழமை உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். அதாவது கூட்டு பிரார்த்தனை குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் 1000 பேராக இருந்தாலும் சரி, 500 பேராக இருந்தாலும் சரி, எத்தனை பேர் சொல்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தவங்களாக படித்து பார்த்து உங்களுடைய பேர், உங்களுடைய வேண்டுதலை படித்து பார்த்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்தோம்னா ஒரு 10 மணி வரைக்கும் கூட டைம் ஆகிடும். அன்றைய நாள் பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பாடு செய்யக்கூட நேரம் இருக்காது. மதியமே செஞ்சு வச்சுறது, இல்லைன்னா ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிக்க வேண்டியது. ஆனால் கண்டிப்பாக கூட்டு பிரார்த்தனையில் அந்த நேரத்தில் உட்காந்து உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். இவ்வளோ மெனக்கெட்டு இதை எப்போலேருந்து நான் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 அந்த வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் இடைவிடாமல் செஞ்சிட்ருக்கேன். ஏதாவது என்றைக்கோ ஒரு நாள் வந்து மிஸ் ஆகலாம். மற்ற நாட்கள் வியாழக்கிழமை கண்டிப்பாக நான் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவேன். ஆனால் ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க, அதாவது அவங்க மாமாவுக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்கல, அவங்களுக்கு நான் அலட்சியப்படுத்திட்டேன். சப்ஸ்கிரைபருக்காகவும் பணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுறேன். பணம் கொடுத்தா தான் நீங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவீங்களா? உங்களால் வந்து எங்கள் மாமாவுக்கு வந்து ஜாண்டிஸ், அதாவது மஞ்சக்காமலை வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்ததுங்கம்மா. ஆனால் கூட்டு பிரார்த்தனை அன்றைக்கி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 700-800 பேருக்கு மேலே அவங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் சொல்லுவீங்க. சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கா என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. அதற்காக தான் நான் சொல்கிறேன், உங்கள் பேர், உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள், உங்கள் அனைவருக்காகவும் நான் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கூட்டு பிரார்த்தனை வந்து எதையும் நான் வந்து எதிர்பார்த்து பண்ணலை. எனக்கு சப்ஸ்கிரைபர் வேணும், எனக்கு வந்து பணம் அதிகமாக வேணும், நான் காசு வாங்கிட்டுலாம் எதுவுமே பண்ணலைங்கம்மா. இது வந்து நான் உண்மையாக வணங்குற என்னுடைய சாயப்பாவுக்கும் என் வராகி அன்னைக்கும் செய்கிற ஒரு தொண்டாக நினச்சி நான் செய்கிறேன். அதாவது உங்களுக்கு நான் காசு பணம் கொடுத்து உதவ முடியாது, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நான் உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்ஸ்அப்பில் கூட்டு பிரார்த்தனை குரூப் ஓப்பன் பண்ணி அதில் என்ன போல் நிறைய பேர் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சேர்ந்த சகோதரிகள் தான் அந்த கூட்டு பிரார்த்தனையில் இருக்கிறாங்க. எங்களுக்காக நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே வேண்டுனது கிடையாது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கமெண்ட்டில் நீங்கள் யாரெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்கிறீங்களோ அவங்க அனைவருக்காகவும் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறோம். இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது, அலட்சியம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரிப்ளைவும் கொடுக்க முடியாதுங்கம்மா. அதே போல் பார்த்திங்கன்னா டெய்லியுமே கூட்டு பிரார்த்தனை கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிறது, ஒவ்வொரு வியாழக்கிழமை கூட்டு பிரார்த்தனை உண்டு. மற்ற நாளில் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் போடுறீங்க இல்லையா, அதை நான் செப்பரேட்டாக தான் அம்மாட்ட, நான் எந்த கோவிலுக்கு போனாலும் எங்கே போனாலும் என்னுடைய சேனல் கீழே கமெண்ட்டில் சொல்கிற அனைவருடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுங்க அம்மான்னு தான் எங்கே போனாலும் நான் வேண்டிப்பேன். அதே போல் எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னா நான் ஜாயின் பட்டன் கொடுத்துருப்பேன். வாட்ஸ்அப்பில் எத்தனையோ பேர் என்கிட்ட கொஷின் கேட்பாங்க, எத்தனையோ பேருக்கு நான் வந்து உதவி பண்ணியிருக்கேன். ஒருத்தவங்க கிட்ட ₹1 கூட வாங்கினது கிடையாது. ஜாயின் பட்டன் கூட இருக்குது. அது வந்து நீங்கள் பணம் கொடுத்தா தான் அதில் சேரலாம் வாட்ஸ்அப் குரூப்பில். அது மாதிரி எதுவுமே நான் பண்ணலை. ₹1 கூட இன்றைய வரைக்கும் உங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்க்கலாமா. யாருடைய பணமும் எனக்கு தேவை கிடையாது. சாயப்பா வராகின்னு எனக்கு கொடுப்பாங்க. அதனால் நான் பணத்துக்காக எதுவுமே பண்ணலை. கூட்டு பிரார்த்தனை அப்படின்றது எல்லாரும் ஒன்று கூடி ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது அது உடனடியாக நிறைவேறும். அதில் வந்து எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. நிறைய சகோதரிகள் வாழ்க்கையில் நிறைய மிராக்கள் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த சேவையை நான் செய்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. எல்லாருக்குமே ரிப்ளை கொடுக்க முடியாது. முக்கியமான விஷயம்
விஷயம் ஏதாவது டவுட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியாதுங்கம்மா. அதே போல் நாங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணாலும் உங்களுடைய பிரார்த்தனையும் இருக்கு இல்லையா? நாங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணால் மட்டும் எல்லாம் நடந்துடுமோ? அப்படி கிடையாது. நீங்களும் பிரார்த்தனை பண்ணணும். உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணும்போது 100% உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். நான் பிரார்த்தனை பண்ணால் எல்லாம் நான் சரியாக்கி கொடுப்பேன் அப்படின்னு நான் எதுவுமே சொல்லலைங்கம்மா. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுங்கம்மா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ ஒரே ஒரு வரியில் சொல்லிவிடுங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய பிரார்த்தனை மட்டும் சொல்லுங்கள். ராசி நட்சத்திரம் எதுவுமே தேவை கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு. கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த 3 வார்த்தையை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. எப்பொழுது வேண்டுமென்றாலும் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் தாராளமாக சொல்லலாம். நான்வெஜ் சாப்பிட்டிருந்தாலும் சொல்லலாம், மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக சொல்லலாம். வெளியில் நீங்கள் எந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் சொல்லலாம். முழுக்க நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கிடைச்சிடும். பல லட்சம் பேருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றி வைத்த, அதாவது அவங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்த அற்புதமான சுவிட்ச்வேர்டு. முதல்ல நான் சொல்லக்கூடிய சுவிட்ச்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்த அந்த சுவிட்ச்வேர்டு நிறைய சகோதரிகள் அதை சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கேட்ட பணம் கிடைச்சிருக்கு. 10 நிமிஷத்தில் கிடைச்சிருக்கு, ஒரு நாளில் கிடைச்சிருக்கு, 30 நிமிஷத்தில் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அந்த சுவிட்ச்வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 520 suddenly count. 520 suddenly count. 520 suddenly count. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த அமௌண்ட்டை மனசில் நினச்சிட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாட்ரி சீட் வாங்கியிருப்பீங்க, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படணும், நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கணும், சேலரி இன்க்ரீஸ் ஆகணும், இன்க்ரிமெண்ட் வேணும், இது போல் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நீங்கள் மனசில் நினச்சிட்டே இருப்பீங்க. இந்த அமௌண்ட் எனக்கு கிடைச்சா, இந்த சேலரி எனக்கு கிடைச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சுவிட்ச்வேர்டை சொல்லுங்கள். ஜாக்பாட் S897, 741. கமா சொல்ல தேவையில்லை, கொஞ்சம் கேப் விட்டு சொன்னால் போதும். ஜாக்பாட் S897 741. ஜாக்பாட் S897 741 அப்படின்னு சொல்லும்போது அன்எக்ஸ்பெக்டட் மணி, அதாவது நீங்கள் எதிர்பார்த்தாலும் சரி எதிர்பார்க்காவிட்டாலும் சரி நீங்கள் கேட்ட பணம் கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து சேரும். அந்த அளவுக்கு அற்புத பலனை உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு சுவிட்ச்வேர்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கணும், நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கணும். இதுவுமே நிறைய சகோதரிகள் வாழ்க்கையில் அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. பிளத்தோரா கவுண்ட் 528 ஹெர்ட்ஸ். பிளத்தோரா கவுண்ட் 528 ஹெர்ட்ஸ். இந்த சுவிட்ச்வேர்டும் உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யும். அதனால் இந்த 3 வார்த்தைகளும் உங்களுக்கு எது சொல்ல முடியுதோ ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்கள் சொல்லி பார்க்கலாம். நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.